காவலர்கள் வந்து எந்த ஒரு விதிமுறைகளையுமே பின்பற்றாம இந்த ஒரு கைது நடவடிக்கை அப்புறம் தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காவலர்கள் இந்த விஷயத்தில் நடந்துக்கிட்டது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது, மோசமானது. இது வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல். எதுக்காக அப்படி பண்ணணும்? இந்த வழக்கில் ரிப்போர்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடப்படவில்லை. எஃப்ஐஆர் போட்டால் தான் சட்டம் தன் கடமையை செய்ய முடியும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் செட்ஸ் த லா இன் மோஷன் அப்படிம்பாங்க. அதாவது சட்டத்தை வந்து அதோட நடவடிக்கை ஆரம்பமே எங்கன்னா எஃப்ஐஆரில் தான் ஆரம்பிக்குது அப்படிம்பாங்க. எஃப்ஐஆரே போடலை, இது திருட்டு வழக்குங்கிறாங்க. திருட்டு வழக்குன்னா எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். அப்போது அந்த எஃப்ஐஆர் போடாத அளவுக்கு அப்படி என்ன, எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விசாரணை அதிகாரி, பதிவு பண்ணது ஒருத்தர் பண்ணுவார், அவரே கூட விசாரணை அதிகாரி இருக்கலாம், மேலதிகாரி கூட விசாரணை பண்ணலாம். அந்த விசாரணை அதிகாரி தான் வந்து ஸ்பாட்டுக்கு வரணும், விசாரிக்கணும், இல்லை பண்ணணும். இந்த ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது எதுன்னா, அந்த டிஎஸ்பி மானாமதுரை டிஎஸ்பி கண்ட்ரோலில் 3 காவல் நிலையம் இருக்குது. அந்த 3 காவல் நிலையத்தில் உள்ள குற்ற வழக்குகளில் தனி கவனம் செலுத்துறதுக்காக இந்த காவல் நிலையத்தில் 2 பேர், அந்த காவல் நிலையத்தில் 2 பேர், 2 6 பேரை வந்து ஸ்பெஷல் டீம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. வச்சு டிஎஸ்பியோட கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் கிடையாது. ஆமாம், அந்த ஸ்டேஷன்லேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ்பிகிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. டிஎஸ்பி ஆஃபீஸில் தான் அவங்க இருப்பாங்க. அவர் வந்து இந்த 3 ஸ்டேஷன்லேயும் எந்தெந்த கேஸ் வருதோ அதில் எது கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவார். அவங்களுக்கு இன்சார்ஜாக ஒரு எஸ்ஐ இருப்பார். தனியாக காவலர்களை அனுப்ப மாட்டாங்க. அந்த காவலர்களோட பணி என்ன சொல்கிறாங்களோ, எந்த கேஸை விசாரிக்க சொல்கிறாங்களோ அந்த கேஸ் எப்படி நடந்தது, அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, அது யார் கம்ப்ளைண்ட்டு, என்ன ப்ராப்பர்ட்டி மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையும் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு யார் மேலே சந்தேகம், இதில் நேரடியாக இவர் மேலே தான் சந்தேகம். ஏன்னா இவர் தான் கார் சாவியை வாங்கி வண்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. வண்டி இவர் ஓட்ட தெரியல, வேற ஒருத்தர் கொடுக்குறாரு. இந்த 2 பேர் உதவி பண்ணி வண்டி எடுத்து விட்றாங்க, திருப்பி சாவி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இவர் மேலே தான் சந்தேகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா நேரடியாக இவரை விசாரிக்கலாம். ஆனால் வழக்கு பதிவு செய்யாமல் எப்படி விசாரித்தாங்க அப்படின்னு தெரியல.